வணக்கம். ஜூலை 17ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் இந்தியாவுடைய ஜிடிபி வளர்ச்சியை உயர்த்தி இருக்கிறாங்க, ப்ரொஜெக்ஷன்ஸை உயர்த்தி இருக்கிறாங்க. இது நிதியாண்டு 2025 ஏப்ரல் மாதத்தில் அவங்க சொல்லும்போது 6.8% இருக்கும்னு கணிச்சிருந்துருக்கிறாங்க. இப்போ அவங்க சொல்லியிருப்பது 7%. தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. டாடா பவர் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைச்சிருக்கிற ஒரு தகவல், அவங்களுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 20,000 கோடி ரூபாய் இருக்கும் நிதியாண்டு 2025 கம்பெனியுடைய தலைவர் என் சந்திரா சொல்லியிருக்கிறாருன்னு மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். பெரும்பாலும் எதற்கு பயன்படுத்த போகிறாங்க? ரெனியூவபிள் எனர்ஜி பிஸ்னஸ்க்கு பயன்படுத்த போகிறாங்க. மீதம் டிரான்ஸ்மிஷன் மற்றும் டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸ்க்கு பயன்படுத்த போகிறதாக அப்டேட் சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். அதானி மற்றும் சிரியஸ் நிறுவனமுடைய ஜாயிண்ட் வெஞ்சர் தான் சிரியஸ் டிஜிடெக் லிமிடெட். அவங்க ஒரு புது முதலீடு செய்திருக்கிறாங்க. கிளவுட் பிளாட்ஃபார்ம் கம்பெனியான Courage.ioவை அவங்க டேக் ஓவர் பண்ணுறாங்க. அதானி வில்மர் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைச்சிருக்கிற தகவல், அதானி வில்மர் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர். அதானி மற்றும் வில்மர் இடையே இருக்கக்கூடிய ஜாயிண்ட் வெஞ்சர். இப்போ 2 பேருமே சேர்ந்து கிட்டத்தட்ட 88% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க அதானி வில்மரில். ஆனால் செபி ரூல்ஸ் படி மினிமம் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங்கை எட்டுவதற்கு அவங்களுடைய சில ஷேர்ஸை விற்பனை செய்ய வேண்டும். அதற்காக அவங்க 13% ஷேர்ஸை விற்பனை செய்ய போகிறதாக முடிவெடுத்திருக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். அதாவது 2 பேருமே இணைந்து 13% ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். எப்போ உள்ளார? இது பிப்ரவரி மாதத்துக்குள்ளார நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். எம்டிஆர் ஃபுட்ஸுடைய ஓனரான ஆர்க்லா இந்தியா அவங்களுடைய ஐபிஓ குறித்தான அப்டேட். அவங்க 2025 அந்த முடிவெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. நார்வீஜியன் இன்வெஸ்ட் கம்பெனி தான் ஆர்க்லா. அவங்க தான் எம்டிஆர் ஃபுட்ஸுடைய ஓனர். அதே போல் ஈஸ்டர்ன் பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய நிறுவனம் அவங்களே தான். வேதாந்தா குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைச்சிருக்கிற ஒரு தகவல். அண்மையில் நம்ம செய்தி பார்த்துருந்தோம். அவங்க ஃபண்ட் ரைசிங் பண்ணியிருக்கிறாங்க. QIP குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக 8,000 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணியிருக்கிறாங்க. பணத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறாங்க? அவங்க ஓக்ட்ரீ, டாய்ஷ் பேங்க் மற்றும் யூனியன் பேங்குடைய கடன் அடைப்பதற்கு பயன்படுத்துவாங்கன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. 17,470 கோடி ரூபாய் அவங்களுக்கு கடன் இருக்குது. அதில் சிலதை அடைப்பாங்க அப்படின்றதான் எதிர்பார்ப்பு. வேதாந்தா யூனியன் பேங்க் கிட்ட 6,400 கோடி ரூபாய் கடன் வைத்திருக்கிறாங்க. டாய்ஷ் பேங்க் கிட்ட 1,100 கோடி ரூபாய் கடன் இருக்குது அவங்களுக்கு. பஜாஜ் ஃபினான்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைச்சிருக்கிற ஒரு தகவல், IRDA அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. 2 கோடி ரூபாய் அபராதம். IRDA இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அவங்க அவங்க இன்ஸ்பெக்ஷன் நடத்தி இருக்கிறாங்க. மார்ச் 2021 அவங்க இன்ஸ்பெக்ஷன் நடத்தி இருக்கிறாங்க பஜாஜ் ஃபினான்ஸுடைய ஆன்சைட்டில். அதற்கு பிறகு இப்போ அபராதம் விதிச்சிருக்காங்க. என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு சரியாக தெரியலைங்க. சரியாக விதிகள் பின்பற்றல அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. நான் குறிப்பிட்ட என்ன தவறு செய்திருக்கிறாங்கன்றது தெரியலை. ஜஸ்ட் டயல் குறித்து சிலர் கேள்வி கேட்டிருந்தீங்க. குவார்டர்லி ரிசல்ட் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. ரெவென்யூ 281 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 14% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 141 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 69% அதிகரிச்சிருக்கு. KEC இன்டர்நேஷனல் தற்போது அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு புதிதாக கிடைத்த ஆர்டர்ஸ் உடைய மதிப்பு 1,100 கோடி ரூபாய். DLF லிமிடெட் மே மாதத்தில் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. 5 ரூபாய் டிவிடெண்ட். அதற்கான ரெக்கார்ட் டேட் இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க ஜூலை 31. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா மற்றும் JSW ஸ்கோடா ஆட்டோவுடன் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. எதற்காக இந்த பேச்சுவார்த்தை? ஸ்கோடா ஆட்டோ வோல்க்ஸ்வேகன் இந்தியா பிரைவேட் லிமிடெட்ல ஷேர்ஸ் வாங்குவது, ஸ்டேக் வாங்குவதற்காகத்தான் இந்த பேச்சுவார்த்தை. கிட்டத்தட்ட 15% 20% ஸ்டேக் வாங்குவதற்கான வாய்ப்பு உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். அண்மையில் நம்ம வேறொரு செய்தியும் பார்த்துருந்தோம். இந்த JSW குரூப் MG மோட்டர்ஸில் ஸ்டேக் வாங்கியிருந்தாங்கன்ற தகவல் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ JSW அவங்களும் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க ஸ்கோடாவுடன். மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவும் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. 15% 20% ஸ்டேக் வாங்குவதற்கு மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். L&T ஃபினான்ஸ் குவார்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் பேசிஸில் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 686 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 29% அதிகரிச்சிருக்கு. ஆல் டைம் ஹை Q1 தான் இந்த ரிசல்ட்னு சொல்லியிருக்கிறாங்க L&T. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் NII 2,020 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 23% அதிகரிச்சிருக்கு. ஐஷர் மோட்டர்ஸ் தற்போது அப்டேட் இருக்கு. புது வாகனத்தை அறிமுகம் செய்கிறாங்க. ராயல் என்ஃபீல்டு கொரில்லா 450 அறிமுகம் செய்கிறாங்க. இதோடைய துவக்க விலை 2,39,000 ரூபாய். ஜி என்டர்டெயின்மெண்ட் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்க $239 மில்லியன் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க 10-year FCCB வழியாக. FCCB ஃபாரின் கரன்சி கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ்.
எல்டிஐ மைண்ட்ரி Q1 ப்ரிவியூ கொடுத்துருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸில். ரிசல்ட் வந்து ஜூலை 17ஆம் தேதி இன்னைக்கு வெளியாகுது. இந்த வீடியோ சேர தருணம் வரைக்கும் ரிசல்ட் வெளியாகல. என்ன எதிர்பார்க்கலாம்னு எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்காங்க. வருவாய் எதிர்பார்ப்பது இயர் ஆன் இயர் 4% அதிகரிக்கும்னு, குவார்டர் ஆன் குவார்டர் 2% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 2%, குவார்டர் ஆன் குவார்டர் 5% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். கிளென்மார்க் ஃபார்மா தற்போது ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ஒரு மருந்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. எபிலப்சி சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க கிளென்மார்க் ஃபார்மா. 1% பீவரேஜஸ் தற்போது ஒரு அப்டேட் இருக்குது. கடைசியாக ட்ரேட் ஆனது 2020ஆம் ஆண்டு தான் இந்த கம்பெனியுடைய ஷேர்ஸ் ட்ரேட் ஆகியிருக்கு. அவங்க தற்போது இருக்கக்கூடிய அப்டேட் என்னென்னா, ஃபின்குவெஸ்ட் ஃபினான்ஷியல் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெடான இருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தத்துக்கு போர்டு ஒப்புதல் வழங்கியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. செட்டில்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த செட்டில்மெண்ட்டுக்கு போர்டு ஒப்புதல் வழங்கியிருப்பதாக அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. டாபர் குறித்து பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், உடல் நலம் குறித்தான ஒரு அப்டேட். அவங்களுடைய பானங்களில் இப்போ சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்கு முடிவு செய்திருக்கிறாங்க. ஏற்கனவே 3 ஃபேஸ் முடிச்சிருக்கிறாங்க. இப்போ 4வது ஃபேஸாக மேலும் 3% சர்க்கரை அளவை குறைப்பதற்கு டாபர் முடிவு எடுத்திருக்கிறாங்கன்னு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். குறிப்பாக அவங்க சொல்லியிருப்பது அவங்களுடைய ரியல் ஜூஸ் அந்த செக்டரில் தான் அவங்க குறைப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி எவ்வளவு குறைச்சிருக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 20.95% சர்க்கரையை குறைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அது அளவாக பார்க்கும்போது ஆண்டிற்கு 1300 மெட்ரிக் டன்னு குறைச்சிருக்கிறாங்க. ஸோ 1300 மெட்ரிக் டன் நம்ம சாப்பிட்றது குறையுது. அவங்க இந்த சர்க்கரை அளவை குறைச்சதுனால இது ஆண்டிற்கான கணக்கு. ஏஷியன் பெயிண்ட்ஸ் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முன்னோட்டம் எக்கனாமிக் டைம்ஸில் கொடுத்துருக்காங்க. என்ன எதிர்பார்க்கலாம்? ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கீழே போகும் 9% இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூ ஃப்ளாட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. எண்ணிக்கையில் பார்க்கும்போது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 1409 கோடியிலிருந்து 1520 கோடி ரூபாய் இடையே இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. வருவாய் எதிர்பார்ப்பது 9053 கோடி ரூபாயிலிருந்து 9310 கோடி ரூபாய் இடையே இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். ஜொமேட்டோவுடைய ஷேர்ஸை நேற்று மோத்திலால் ஓஸ்வால் மியூச்சுவல் ஃபண்ட் விற்பனை செய்திருக்கிறாங்க. 2.84 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை $226.85. யாரெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க? பெரிய பட்டியல் இருக்குங்க. அதுலேருந்து சில பெயர்கள்: ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க, பிஎன்பி பரிபாஸ் ஆர்பிட்ராஜ், சிட்டி குரூப் குளோபல் மார்க்கெட்ஸ் மொரீஷியஸ் பிரைவேட் லிமிடெட், கோல்ட்மேன் சாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மொரீஷியஸ், மார்கன் ஸ்டான்லி ஏஷியா சிங்கப்பூர் மற்றும் சொசைட்டி ஜெனரல் ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. இந்தியன் டொமஸ்டிக் ஏவியேஷன் டேட்டா வெளியிடப்பட்டிருக்கு. மின்ட் பத்திரிகையிலிருந்து கிடைத்த ஒரு தகவல். இந்த ஆண்டு, அதாவது ஜனவரி மாதத்திலிருந்து ஜூன் மாதம் வரைக்கும் பார்க்கும்போது 7.93 கோடி பயணிகள் இருக்கிறாங்க. போன வருடம் 7.6 கோடி. ஸோ அதிகரிச்சிருக்கு ஜனவரியிலிருந்து ஜூன் கம்பேர் பண்ணும்போது. ஜூனும் மே மட்டும் கம்பேர் பண்ணும்போது கீழே போயிருக்கு. ஜூனில் 1.36 கோடி பயணிகள். போன வருடம் ஜூன் மாதத்தில் ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிகரிச்சிருக்கு. போன வருடம் ஜூன் மாதத்தில் 1.24 கோடி பயணிகள். இண்டிகோடைய மார்க்கெட் ஷேர் எதிர்பார்த்த மாதிரி நம்பர் 1ல இருக்கிறாங்க, 60.8%. ஆனால் மே மாதத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது கீழே போயிருக்கு. மே மாதத்தில் 61.6% இருந்தது. ஏர் இந்தியா டாடா நிறுவனம் 2வது இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க, 14.6% மார்க்கெட் ஷேர். மே மாதத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 1% அதிகரிச்சிருக்கு. விஸ்தாரா 9.7%, ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் 4.8%. டாடா குரூப் கைவசம் இருக்கக்கூடிய அனைத்து ஏர்லைன்ஸுடைய மார்க்கெட் ஷேர் ஒட்டுமொத்தமாக சேர்த்து பார்க்கும்போது 29.1%. மே மாதத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 1% அதிகரிச்சிருக்கு. ஆகாசாவுடைய மார்க்கெட் ஷேர் 4.8%. எந்த மாற்றமும் இல்லை மே மாதத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது. ஸ்பைஸ் ஜெட் கீழே போயிருக்கிறது, 4% குறைவாக போயிருக்கு, 3.8%. ஆன் டைம் பர்ஃபார்மன்ஸ் எந்த கம்பெனி இது நல்லா இருக்குன்னு பார்க்கும்போது அனைத்துமே பார்க்கும்போது 80% குறைவாகத்தான் இருக்குது ஜூன் மாதத்தில். ஆனால் நம்பர் 1 இடத்துல இருப்பது ஆகாசா ஏர்லைன்ஸ், 79.5% இருக்குது அவங்களுடைய ஆன் டைம் பர்ஃபார்மன்ஸ். அவங்கள தொடர்ந்து விஸ்தாரா 79%, ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் 78.4%, இண்டிகோ 75.6%, ஏர் இந்தியா 60.6%, ஸ்பைஸ் ஜெட் 46.1%. டாடா ஸ்டீல் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். யூகேல புது அரசு வந்திருக்கு. முன்ன இருந்த அரசு டாடா ஸ்டீலுக்கு மானியம் வழங்குவதாக அறிவிச்சிருந்தாங்க. டாடா ஸ்டீல் புது ஆலையை அமைக்கிறாங்க, எலக்ட்ரிக் ஃபர்னேஸ். அவங்களுடைய டீகார்பனைசேஷனோட பாகமாக எலக்ட்ரிக் ஃபர்னேஸ் கொண்ட ஆலை அமைக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய ஆலையை மூடுறாங்க. அதற்காகத்தான் அரசு மானியம் வழங்குறாங்க. இப்போ அந்த புது ஆலையை கொண்டு வரதுனால அவங்க ஏற்கனவே இருந்த ஆலையை மூடுறாங்க. அதனால் 2800க்கும் மேற்பட்ட ஆட்கள் வேலையை இழப்பாங்க அப்படின்றது ஒரு செய்தியாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசு கொஞ்சம் கடினமாக டாடா ஸ்டீலுடன் இருப்பாங்க. ஏன்னா அந்த 2800 பேருக்கு வேலை போகிறது அரசு ஏற்றுக்கொள்கிற மாதிரி இல்லை. அதுக்கான பேச்சுவார்த்தை துவங்க போகிறாங்க. அதை டாட்டா சரி செய்தால் மட்டும்தான் மானியம் அவங்க வெளியிடுவாங்கன்ற மாதிரி எக்கனாமிக் டைம்ஸில் இப்போ அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. 1.25 பில்லியன் முதலீட்டில் தான் இந்த புது ஆலையை அமைக்கிறாங்க டாடா ஸ்டீல். இதில் தான் அரசும் மானியம் வழங்குறாங்க. ஆனால் இப்போ அந்த 2000க்கும் மேற்பட்ட ஆட்களுக்கு வேலை போகுது அப்படின்றது அரசு ஒத்துக்கிற மாதிரி தெரியல. அதற்கான பேச்சுவார்த்தை நடைபெறும்னு சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸில். டாடா அதற்கு தீர்வு கண்டால் மட்டும்தான் அரசு மானியம் வெளியிடுவாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸ் அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க.
ஆக்சிஸ் பேங்க் குறித்து மணி கண்ட்ரோல் வந்து கிடைச்சிருக்கிற ஒரு தகவல். நிதியாண்டு 2024 கம்பெனியுடைய தலைவருக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கப்பட்டது அப்படின்றதான் 9.1 கோடி ரூபாய் சம்பளமாக எடுத்து சென்றிருக்கிறாரு மேனேஜிங் டைரக்டர் மற்றும் சிஇஓ. இதே கவர்மெண்ட் பேங்க்ஸ், பப்ளிக் செக்டர் பேங்க்ல டாப் 10 பேங்க்ஸ் உடைய அக்ரிகேட் சேலரிஸ் எடுத்து பார்க்கும்போது 4.5 கோடி ரூபாய் மட்டுமே வந்தது. ஆக்சிஸ் பேங்க் தலைவருக்கு கொடுத்ததுடைய பாதி தான் வந்திருக்கு 10 பேங்க்ஸ் உடைய அந்த சேலரிஸை சேர்த்து பார்க்கும்போது. ஜூலை 18 நாளைக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகள் இன்ஃபோசிஸ், பாலிகேப், ஹேவல்ஸ், டாடா கம்யூனிகேஷன்ஸ், எல்என்டி டெக்னாலஜி, டாடா டெக்னாலஜி, டான்லா பிளாட்ஃபார்ம், சிஎட், டால்மியா பாரத் மற்றும் சவுத் இந்தியன் பேங்க். கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். சிலர் இது கூட கேட்டிருந்தீங்க. இது வந்து நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்து 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்னு சொல்லும்போது நேற்று ஷேர் பிரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். இண்டோ அமைன்ஸ் 20% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 640% வால்யூம் அதிகரிப்பு. கேம்லின் ஃபைன் 14% ஷேர் பிரைஸும் 640% வால்யூம் அதிகரிப்பு. சென்னை பெட்ரோ 12% ஷேர் பிரைஸ், 437% வால்யூம். ஸ்போர்ட் கிங் 11% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 590% வால்யூம் அதிகரிப்பு. ஆர்பிஜி லைஃப் 11% ஷேர் பிரைஸும் 337% வால்யூம் அதிகரிப்பு. ஆலம்பிக் ஃபார்மா 10% ஷேர் பிரைஸ், 600% வால்யூம். தமிழ்நாடு பெட்ரோ 10% அதிகரித்தது, 458% வால்யூம் அதிகரிப்பு. ஸ்ரேயாஸ் ஷிப்பிங் 8% ஷேர் பிரைஸும் 145% வால்யூம் அதிகரிப்பு. பாரதி ஹெக்ஸாகாம் 7% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 260% வால்யூம் அதிகரிப்பு. கிட்டெக்ஸ் கார்மெண்ட்ஸ் 6% ஷேர் பிரைஸும் 370% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் ஷீதல் கூல் ப்ராடக்ட்ஸ் 14% விழுந்தது, 290% வால்யூம் அதிகரிப்பு. ஃபெலிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 5% வீழ்ச்சி, 106% வால்யூம் அதிகரிப்பு. ஆட்டம் வேல்ஸ் 5% விழுந்தது, 200% வால்யூம் அதிகரிப்பு. ஜோதி சிஎன்சி ஆட்டோ 4% வீழ்ச்சி, 275% வால்யூம் அதிகரிப்பு. டிபி கார்ப் 4% விழுந்தது, 294% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.